முடிஞ்சா தைரியம் இருந்தா முதலமைச்சர் இதற்கு எந்திரிச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நாளைக்கு இது அனைத்தையும் சட்டமன்றத்துல பேச இருக்கிறோம். அதே மாதிரி மேகதாது அணை விவகாரம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். காவிரியில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை திறக்க முடியாதுன்னு கொடுக்க முடியாதுன்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் நான் போய் பேச்சுவார்த்தை பண்ண போறேன்னாரு. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவுசெய்து வராதீங்க, நாங்க தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சொல்லிட்டாரு. முதலமைச்சர் வாயை திறந்து பதில் சொல்வார் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி, விவசாயம் பெருங்குடி மக்கள் மாதிரி நாங்களும் அவரோடு காத்திருக்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போ நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தது யாரு? அப்ப அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பல. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஏன்னா காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமா கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னெல்லாம் பார்க்க கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டோம். அதை நேர்முக கடிதமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். அதோடு நாம் அப்படியே இருந்துடல. ராஜ்யசபாவில் ஒன்றிய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் மேகதாது அணை பற்றி முழு விவரங்களை குறிப்பிடலைன்னு தெரிஞ்சதும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சம்பந்தமான விதிகள் மற்றும் பத்திகளை கோட் பண்ணி மேகதாது திட்டத்துக்கு எந்தவிதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும்.